என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். மேச ராசிக்காரர்கள், மேச லக்னக்காரர்கள் உங்களுக்கான முடிவை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் யாரிடமும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் டிஸ்கஷன் பண்ணாமல் நீங்களே அந்த முடிவை சரியான நேரத்தில் உங்களால் எடுக்க முடியும். டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் கண்டிப்பாக அந்த முடிவுக்கான தீர்வு உங்களோட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சிங்களேன், அந்த பிரச்சனையை ஒரு நாள் என்பதை 2-3 நாள் தள்ளி கொஞ்சம் யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்துடுவீங்க அந்த முடிவு. அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அது தெய்வம் உங்களுக்கு தரக்கூடிய இறுதி முடிவாக இருக்கும். இந்த முடிவு தான் நீங்கள் எடுக்கணுங்கிறது தெய்வமாக உங்களுக்கு சில விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும். இந்த மேசராசிக்காரர்களுடைய வீட்லேயும் சரி, இல்லை மேக்சிமம் இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்கள் மாமனார் வீட்டில் தான் குடியிருப்பாங்க, இல்லை மாமனார் மாமியார் ஊரில் குடியிருப்பாங்க. அப்படிலாம் மாமனார் மாமியாவை சார்ந்து தான் அவங்க இருக்கணும். அதிகமாக பேர் பரணியில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் இவங்க வளருவாங்க. அப்படி இல்லைன்னா வெளி உலகங்கள் தான் வளருவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது சொந்தத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதிகமான பேர் காதல் திருமணம் செஞ்சு அதனால சில பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ளே வரும். இந்த மேசராசிக்காரங்களுடைய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிறத விட உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே தீர்வானக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முடிவு உங்கள் விஷயத்தில் கை நழுவி போயிருச்சுன்னா நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா 3 முறை அதுக்கு ஒரு தடவை உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கை நழுவி போச்சு அப்படின்னா அந்த மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் அது கை நழுவி தான் போகும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும், சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் ஒரு விஷயத்தை 2-3 நாட்கள் யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அது கடவுள் உங்களுக்கு தந்த பரிசாக தான் அந்த விஷயம் இருக்கும். இப்போ எதாக இருந்தாலும் நம்ம உங்களுக்கு மேசராசிக்காரங்க, இந்த மேசராசிக்காரங்களுடைய வீட்லேயும் சரி, இவங்களுடைய பூர்வீகத்துலேயும் சரி, அவ்வளோ ஒரு தெய்வ பலம் தெய்வ சக்தி இருக்கும். இவங்க ஒரு கடவுளை போய் இவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும், ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் இவங்களுடைய பிரச்சனையை சொல்லணும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும்னா உங்களுடைய கண் பார்வை என்பது தெய்வத்தை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் ஆனது எப்பொழுதுமே உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கணும், உங்களுடைய காரியங்கள் நிறைவேறணும், உங்கள் காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும்.